இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் நினச்சிங்கன்னா ஓம் முருகான்னு மனதார நினச்சிக்கிண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சூரிய கிரகணம். இந்திய நேரப்படி எப்போது நமக்கு தெரியும் இந்த முழு சூரிய கிரகணம் பற்றியும், அதுவும் இந்த ஆடி மாதம் அமாவாசையன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இந்த கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஆண்டின் முழு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்குங்க. இந்த அரிய வானியல் நிகழ்வு பார்த்திங்கன்னா வட அரைக்கோளத்தில் உள்ள பல இடங்களில் பகல் நேரத்தில் சில நிமிடங்களுக்கு மாலை நேரத்தை போல இருளடைய செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று வட அரைக்கோளத்தில் சில பகுதிகள் வழியாக முழு சூரிய கிரகணம் கடந்து செல்ல இருக்கு. இது தன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு பகல் நேரத்தை சில நிமிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் போல இருளடைய செய்ய இருக்கு. இதனால சூரியன் பிரகாசமான ஒளியால் வழக்கமாக மறைக்கப்படும் அதன் வெளிப்புற வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா கொரோனா நேரில் காணவும் ஆய்வு செய்யவும் இந்த அரிய வானியல் நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு விண்வெளி ஆர்வலருக்கும் சிறந்த ஒரு வாய்ப்பாக இனி அமைய இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 உச்சத்தை அடைய இருக்குங்க. இரவு 8 மணிக்கு நிறைவடைய இருக்கு. சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நேரடியாக கடந்து செல்லும்போது முழுமை பாதைன்னு சொல்லக்கூடிய குறுகிய பாதையில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சூரியனின் பிரகாசமான வட்ட வடிவ பகுதியை அது முழுமையாக மறைக்க இருக்கு. இதையே முழு சூரிய கிரகணம்னு சொல்லலாம். சில நிமிடங்களுக்கு வான்வெளி அந்த அளவு இருளடைவதால் சூரியனின் மங்கலான வெளிப்புற கொரோனா பகுதி தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது இயற்கையினுடைய ரொம்ப அற்புதமான காட்சியில் இதுவும் ஒன்றுங்க. இந்த 2026ஆம் ஆண்டின் உலகில் எந்த பகுதியிலும் நிகழவிருக்கக்கூடிய ஒரே முழு சூரிய கிரகணம் இது என்பதால் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா முக்கியமாக அமைய போகுது. இந்த முழு பாதையை பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அட்லாண்டிக் பெருங்கடல், வடக்கு ஸ்பெயின், வடகிழக்கு போர்ச்சுகல் போன்ற சிறிய பகுதி, வடக்கு ரஷ்யா பகுதிகளை கடந்து செல்ல இருக்கு. ஐரோப்பா, வட அமெரிக்கா, வடமேற்கு ஆப்பிரிக்காவில் பல பகுதிகளை உள்ளிட்ட சுற்றியுள்ள பிற பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா பகுதி அளவிலான சூரிய கிரகணத்தை காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானிகளுக்கு சூரியனுடைய இந்த கொரோனா சூரிய காந்த செயல்பாடுகளையும் சூரிய ஒளி திடீர்னு மறைவதற்கு பூமியின் வளிமண்டலம் எவ்வாறு வினை புரியுதுன்னு ஆய்வு செய்ய இந்த முழு சூரிய கிரகணம் ஒரு அரிய வாய்ப்பாக அமைய இருக்குங்க. இந்த நிகழ்வின் போது பார்த்திங்கன்னா அறிவியல் தரவுகளை சேகரிக்க நாசா தன்னுடைய விமானங்களை உயர்ரக பலூன் விண்வெளி பயணங்கள் மூலம் ஆதரவளிக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. மேலும் இருந்தாலும் முழு சூரிய கிரகணத்தை இந்தியாவை நேரடியாக காண முடியாது. சந்திரனின் நில தெற்காசியாவிற்கு பதிலாக வட அட்லாண்டிக் ஐரோப்பாவின் பகுதிகளை வழியே கடந்து செல்வதால் இந்தியாவில் இந்த கிரகணத்தில் எந்த ஒரு கட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த அதிர்ஷ்டத்தை நேரில் காண தவறினாலோ உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களுக்காக விண்வெளி முகமைகள், வானியல் ஆய்வகங்கள், அறிவியல் அமைப்புகள் இந்த நிகழ்வை நேரலை செய்ய வாய்ப்பு இருப்பதால் இது உலகளாவிய கவனத்தை பெறுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த நிழலுக்குள்ள சரியாக அமைந்துள்ள பார்வையாளர்களுக்கு சில நிமிடம் மட்டும்தான் முழு பகுதியை தவிர மற்ற நேரங்களில் சூரிய கிரகண கண்ணாடியிலேனா சன்றளிக்கப்பட்ட சூரிய வடிகட்டிகளை பயன்படுத்தி நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நிபுணர்களும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சூரிய கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா தீராத கஷ்டங்களை அனுபவிக்க போகக்கூடிய 3 ராசிக்காரர்கள் இந்த நேரம் பார்த்திங்கன்னா எப்படி அமைய போகுது. சூரிய கிரகணம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய ஒரு அரிய வானியல் நிகழ்வு தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் ஒரு முக்கியமானது மட்டும் இல்லை, ஜோதிட ரீதியாகவும் இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கலாம். இந்த நிகழ்வு அனைத்து ராசிகளினுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் 2வது சூரிய கிரகணம் இறுதி சூரிய கிரகணமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்குங்க.
இது இந்தியாவில் தெரியாதுனாலும் சூதகாலம் கடைபிடிக்கப்படாது. இருந்தாலும் இந்த வானிய நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய கிரகங்களின் அமைவு காரணமாக பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. இந்த ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் சில ராசிகளுக்கு சோதனையான காலகட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவில் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் தென்படலாம். ஆனால் சட்ட பணியிட குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் உங்கள் வரவு செலவு திட்டம் தடம் புரள வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் தொழில் வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க. மேலும் உங்கள் வேலை தொழில் வாழ்க்கையில் கடுமையான அதிருப்தியை நீங்கள் அடையலாம். அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளையும் தோல்வியை சந்திக்க நேரிடும். சில தேவையற்ற காரணத்துக்காக நீங்கள் அவங்க வேலைகளை மாற்ற வேண்டியிருக்கும். வேலையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு கவலைகளை அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் ஒட்டுமொத்த செயல்திறனும் குறைவாக இருக்கும். அடுத்தபடியாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா நிலையான முன்னேற்றம் இருந்த போதிலும் வேலை தொழில் தொடர்பான விஷயங்களில் தாமதத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க முடியாது. மேலும் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் மற்றவங்களுக்கு சொல்வதில் மட்டும் இல்லைங்க, பொருளாதார ரீதியாகவும் பின்னடைவுகளை இந்த நேரத்தில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த காரணத்திற்காகவும் முயற்சி செய்வதை நேரத்தில் நிறுத்த வேண்டாங்க. ஏன்னா இது உங்களுடைய துரதிருஷ்டத்தை மேலும் அதிகமாக்கும். தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது சோதனை காலகட்டமாக இருக்கலாம். வாழ்க்கை துணையோடு தவறான புரிதல்களை ஏற்படுத்துங்க. பொறுமையாக இருக்கலாம், இல்லைனா இது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட நிதி சார்ந்த விஷயங்களை கையாளும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. இந்த சூரிய கிரகணத்தால் விருச்சிக ராசினருக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையிலையும் உங்கள் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். மேலும் வாழ்க்கை துணையோடு தவறான புரிதல்கள் இந்த நேரத்தில் ஏற்படலாங்க. இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய கிரகணத்தின் பார்த்திங்கன்னா கடைசி சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான பார்த்திங்கன்னா தீராத கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ராசினர் யார் யாருன்னு பார்த்துக்கிட்டுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் சூரிய கிரகணத்தின் நேரத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம், இறை வழிபாட்டில் மேற்கொள்வது நல்லது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியன் நிலவு பூமின்னு மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த கிரகணங்கள் ஏற்படுது. அப்போது பார்த்திங்கன்னா நிலவின் நிழல் சூரியனை மறைச்சா சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசிகளில் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் தாக்கத்தால் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணி திறனை நிரூபிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். மேல் அதிகாரியிடமிருந்து பார்த்திங்கன்னா பாராட்டும் ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. பெரிய முதலீடுகளை தவிர்க்க பாருங்கள். அடுத்தபடியாக ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரகணத்தின் தாக்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடிவுகள் எடுப்பதில் அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய நிதி நிலைமை சற்று பிரச்சனையை தரும். கவனமாக செலவுகள் செய்வதும் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது. முதலீடுகள் தொடர்பாக முழுமையாக ஆராய்ச்சி செய்த பின்னர் ஈடுபடுங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் கிரகணத்தின் தாக்கம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கூறிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இல்லைன்னா வேலையில் புதிய மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் காண்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய புதிய முதலீடுகள் நல்லது. செலவுகள் தொடர்பாக அவசரப்பட வேண்டாம். புதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்வதும் செயல்படலாம். அடுத்தபடியாக கடகராசினருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். நிதி விவகாரங்கள் சமநிலையாக்கும். உங்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப அனுகிரகங்களின் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பிருக்கு. பிறரிடம் எதிர்பார்த்த ஆதரவு குறைவாக கிடைக்கலாம். அதனால் எதையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னிராசினருக்கு
பொறுப்புகளும் அதிகரிக்க போகுது. குடும்பம் பணியிடத்தில் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்க. அவசர முடிவுகளும் பிரச்சனை வழிவகுக்கும். ஊழியர்களிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் போகலாம். வேலைகளை சரியாக திட்டமிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, மேலும் இந்த கிரகணம் நமக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது இந்த கிரகண காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா கூடவே பதிவிட்டு ஓம் முருகான 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.